ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல், அதாவது ஆதார் அப்டேட், ஒரு ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறதுல சில பேத்துக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நான் வந்து இப்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தர போகிறேன். சரியா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாகின் கொடுத்துக்கோங்க. அதில் என்ன அப்படின்னா, நம்ம ஆதாரோட எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஆதாரோட எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் அங்கே லாகின் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு உங்களோட இங்கே கொடுத்துருக்க கேப்சா இருக்கு இல்லையா, அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி நம்ம கொடுத்துக்கணும். சரியா, இப்போ நான் வந்து இந்த இது கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதில் வந்து அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டு அந்த கேப்சாவும் கொடுத்து லாகின் வித் ஓடிபி கொடுத்தா ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆஃப்லைன் இகேஒய்சி இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேட்கும். சரியா, ஏதாவது ஒரு 4 டிஜிட் கோடு வந்து போட்டுக்கணும். இந்த கோடை தான் வந்து நம்ம அங்கே அப்லோட் பண்ணும் போது கீழேயும் போடணும். சரியா, ஸோ ஏதாச்சும் ஒரு 4 டிஜிட் கோடு, என்ன டிஜிட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு 4 டிஜிட் வந்து கொடுத்துக்கணும். சரியா, ஏதாச்சும் ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த ஃபைலை தான் நம்ம வந்து அங்கே போய் அப்லோட் பண்ணணும். சரியா, நான் எப்படி வந்து நான் பண்ணி காட்டுறேன், அப்லோட் ஆகும் பாருங்கள். ஓகேவா, அந்த லிங்க் நான் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு இது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆதார் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். சரியா, டவுன்லோட் ஃபஸ்ட்டு அதில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்து இந்த அப்ளை லிங்க் வந்துட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கிரியேட் நியூ யூசர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சரியா, ஆஃப்லைன் ஃபைல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு இப்போ அப்லோட் கொடுங்க. சரியா, இப்போ என்ன வந்துருச்சு, எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அங்கே என்ன கோட் கொடுத்தோமோ அந்த கோடை வந்து இங்கே கொடுத்துக்கணும். சரியா, அந்த கோடை கொடுத்துட்டு நம்ம இதில் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கணும். இப்போ டேட்டா எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ யார் யார் வரலன்னு சொன்னீங்களோ அவங்களாம் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அப்ளை பேஜுக்கு போகும். ஸோ நான் வந்து இதை அப்ளை பண்ண எனக்கு வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கேன், அதனால நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா தப்பான செயல். ஸோ வந்துட்டு இது ஓகே கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வரும். நீங்கள் வந்து அதில் பார்த்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுனால இதில் இருக்க நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அதுவே எடுத்துக்கும். அவ்வளோதான். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சும்மா வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். ஓகேவா, அப்படி இன்னும் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஹவு டு அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி அதில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். வந்து இப்படி தான் வந்து இந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு அங்கே என்ன கோட் கொடுக்குறோமோ அந்த கோட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தா இந்த மாதிரி டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைலில் எப்படி வந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. கண்டிப்பாக எல்லாருமே ஜாப் இல்லாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு லாஸ்ட்டில் பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே வரும். ஸோ வேணுங்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.